கெட்டிமேளம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி பட்டி வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு மண்டபத்தில் சுற்றி எல்லா வேலையும் பார்க்குறாரு இழுத்து போட்டு. இதை ஈஸ்வரமூர்த்தி பார்த்துட்டு, என்ன நம்ம பையன் வரமாட்டான் அப்படின்னு சொன்னானே, ஆனால் இங்கே வந்திருக்கான், சரி ஒரு வேளை நம்ம பொண்ணு சொன்னதுனால வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜெகன் உள்ளே வராரு. ஈஸ்வரமூர்த்தி பக்கத்துலேயே ஜெகன் உட்காரவும், அடட வாங்க, உங்களை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு விசாரிக்க, ஆமாம் நான் மாப்பிள்ளை வீட்டு சைடு மகேஷ் எனக்கு சொந்தக்காரர் தான் அப்படின்னு பொய் சொல்கிறாரு ஜெகன். நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோன்னே ஈஸ்வரமூர்த்தி, ஓ நீங்கள் தான் எம்எல்ஏ வாச்சேன், இந்த ஊரில் பெரிய ஆள் தானே நீங்கள் அப்படின்னு ஜெகன் சொல்ல, ஆமாம் நீங்கள் என்ன உறவு அப்படின்னு ஜெகன் கேட்க, என் பொண்ணை இந்த வீட்டில் தான் கொடுத்துருக்கேன், என் பொண்ணோட என்னோட சம்மந்தி வீடு தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெகன் உண்மையிலே மகேஷை பார்க்க வந்தது ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் பிரச்சனையில் ஜெகனுக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்கறதுக்காக பார்க்க வந்திருப்பாங்க. ஆனால் மாப்பிள்ளை வீட்டு சைடு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வெற்றி மண்டபத்தில் இழுத்து போட்டு வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக தியாவும் துளசியும் அந்த இடத்துக்கு வராங்க. தியாவை பார்த்த வெற்றி, அடட தியா குட்டி செல்லம் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இவங்க தான் எங்கள் துளசி அம்மா அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அன்னைக்கு ஃபோனில் பேசினோமே அது இவங்கக்கிட்ட தான் பேசினோமா அப்படின்னு கேட்க, துளசி வெற்றியை முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் இவங்க தான் என்னோட துளசி அம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, என்னை எங்கள் அத்தை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இவங்ககிட்ட இருந்து பிரித்து, அதனால தான் நான் வீட்டை விட்டு அன்னைக்கு வெளியில் வந்தேன், நான் இப்போ இவங்க கூடயே சேர்ந்துட்டேன், இனிமேல் இவங்கள விட்டு நான் போகமாட்டேன், இவங்க தான் எங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு துளசிக்கிட்ட, இவங்க உங்கள் பொண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே துளசி, ஆமாம் என்னோடய பொண்ணு தான், இதையெல்லாம் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி இதை பற்றி அப்புறமா நம்ம பேசிக்கலாம், ஏற்கனவே நம்ம அக்காவே சொல்லியிருக்காங்க, இவளுக்கு கல்யாணம் ஆக போகிற கல்யாணம் நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, இது ஏதோ விஷயம் இருக்குது போல இருக்குது, நம்ம முதல்ல இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு என்ன ஏதுன்னு அப்புறமா விலாவரியாக கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கல்யாண வேலையை இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சு துளசி பின்னாடி சுற்றுறதும், துளசி கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போகிறதும், இப்படியவே மகேஷ் அஞ்சலி கல்யாணம் போயிட்டுருக்கு.